பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அடிஷ்னலாய் நம் லைஃப் டேஸோடு நாம் அடிஷ்னலாய் இந்த நாளை பெற்றிருக்கிறோம். அது கிருபை நாளே பெற்றிருக்கிறோம். ஆகவே கிருபை நாளே நிலைநிற்கிறோம், கிருபை நாளே அசைகிறோம், கிருபை நாளே பிழைக்கிறோம், கிருபை நாளே நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது என்பதை நாம் அறிவோம். ஆகவே தேவனுடைய கிருபை தான் இம்மட்டும் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அவருடைய கிருபை அன்றி ஒன்றும் நம்மால் செய்ய முடியாது. ஆகவே தேவனுடைய கிருபைக்காக இந்த நாளை அடிஷனலாய் பெற்றமைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி நம் நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மறுபடியுமாக நான் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி ஆதியாகமம் 12:2 சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸோ ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் இது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஸோ கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே பேசுகிற வார்த்தை தான் இது. நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் விட்டு என்ன பண்ணணும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று பேசின உடனே அவர் எந்த கேள்வியும் கேட்காதபடிக்கு கீழ்ப்படிதலுள்ள மகனாய் அவர் செயல்பட்டபடினாலே இங்கு சொல்லுகிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவாராம். ஃபஸ்ட்டு பெரிய ஜாதியாக்குவார், ரெண்டாவது அவனை ஆசீர்வதிப்பார், மூன்றாவது பேரை பெருமைப்படுத்துவார், நான்காவது ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் செயல்படுவார், தொடர்ந்து ஐந்தாவதாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஆசீர்வாதத்தை தருகிறார். ஸோ 5 விதமான ஆசீர்வாதங்களை நான் செய்வேன் என்று ப்ராமிஸ் பண்ணி தான் கர்த்தர் ஆபிரகாமை அனுப்புகிறார். ஸோ இங்கே பார்க்கிறோம் எப்படியெல்லாம் ஆபிரகாமை கர்த்தர் எந்த குணாதிசயத்தை வைத்து கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று பார்ப்போமானால், கேள்வி கேட்காதபடிக்கு உடனடியாகவே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார். ஸோ இட் ஷோஸ் த ஒபீடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்ஸ். அதாவது ஆபிரகாம் கர்த்தருக்கு உடனே கீழ்ப்படிதலை காட்டுகிறது. ஸோ அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக இத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு, மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனே நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். ஆகையால் அவரை பெரிய ஜாதியாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார், பேரை பெருமைப்படுத்துகிறார், ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் செல்வ சீமானாய் வாழ வைக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஆசீர்வாதத்தை தொடர்ந்து கொடுக்கிறார். நம்பர் 2, அவருடைய கீழ்ப்படிதல் அவரை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தியிருக்கிறது. நம்பர் 2, சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். உனக்கு மாத்திரம் அல்ல, உனக்கு பின்பாடு பிறக்க போகிற உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை, கானான் தேசத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஸோ ஒரு சின்ன கீழ்ப்படிதல் அவரை வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனை இத்தனை ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நடத்தி இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கிறோம், உனக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் அல்ல, உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவது பார்க்கிறோம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கானான் தேசத்தை மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னார். அடுத்தது பார்க்குறோம், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்றார். ஃபஸ்ட்டு சந்ததிக்கு மட்டும் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினவர், அடுத்தது பார்க்குறோம், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த நீ பார்க்கிற தேசம் முழுவதையும், பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதை என்றென்றைக்கும் இருக்கும்படியே நான் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். நாலாவது பார்க்கிறோம், உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். சந்ததியை பூமியின் தூள், அதை என்ன கூடுமா என்ன முடியாது. ஸோ வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமா என்ன முடியாது. ஸோ கடற்கரையின் மணலை என்ன முடியுமா என்ன முடியாது. ஸோ கவுண்ட்லெஸ் வேலை உன் சந்ததியையும் நான் இது மாதிரி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறேன். 5th பார்க்குறோம், ஆபிரகாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். இத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்க வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்கிறான். ஸோ நாமும் கூட நம்ம இம்மட்டும் கொண்டு வருவதற்கு நாம் ஏமாத்திரம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தி அவருக்கு கீழ்ப்படிய இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் நம் சந்ததிக்கும் கர்த்தர்
1000 தலைமுறை மட்டும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னவர் தொடர்ந்து நமக்கும் நம் தலைமுறைக்கும் கர்த்தர் அவர் தேவனாய் இருக்கிறபடினாலே தொடர்ந்து வசனத்துக்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் நடத்துதலுக்கு கீழ்ப்படிய இத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மேலும் நம் சந்ததியின் மேலும் கண்டிப்பாக வந்து பலிக்கும். ஸோ we will be a conqueror and also our heredity, our descendants also the conqueror of the world என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டு தான் இருப்பார். ஒரே ஒரு ரகசியம், அவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்த ஆவியோட நடத்துதலுக்குள்ளாகவே இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பலமாய் நமக்குள்ளாக, நம் பிள்ளைகளுக்குள்ளாக, பேர பிள்ளைகளுக்குள்ளாக தலைமுறையாய் தேவனுடைய ஆண்டவருடைய சந்ததி என சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றுவார். அவர் நம்மை மகிழ பண்ணுவார். அவர் அப்பத்தை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க மாட்டார். அதாவது அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பை தர மாட்டார். நாமே நம் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வேண்டுமே என்று நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய பரமபிதா நன்மையான ஈவுகளையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ 100% அஷூரன்ஸோடு கூட கர்த்தர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதங்களையும் அவர் மழையை போல பொழிய செய்து கொடுத்தான் இருப்பார். ஸோ நாம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆண்டுடைய வசனத்துக்கு வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேல் வந்து பலிக்கும். ஸோ கர்த்தர் தாமே இந்த கேட்ட வார்த்தையின்படியாக நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் அநேகருக்கு குப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே தொடர்ந்து நம் கர்த்தருக்குள்ளாக ஆவிக்குரிய அனுபவங்களை ஆப்ரேட் பண்ணிக்கொண்டே இருப்பது நம்முடைய கடமை. ஸோ கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நமக்கு ஏராளம் கிருபைகளை தந்து ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.